வித்தியாசமான சுற்றுகளை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த வரிசையில் ஓவிய சுற்று சிறப்பாக இந்த செந்தமிழ் செல்லங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த மன்றத்தை அலங்கரிக்க வருகிற அந்த செந்தமிழ் செல்லம் முகில் மொழியன். வாங்க. வணக்கம் முகில் மொழியன். வணக்கம் அண்ணா. தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையும் முகில் மொழியன் சிறப்பாக பேசுவார் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு தெரியும். இந்த ஓவிய சுற்றுல முகில் மொழியன் தேர்வு செய்திருக்கிற ஓவியம் வண்ணத்திரையில் வந்திருக்கு. இந்த ஓவியத்தை பார்த்த உடனேயே நேயர்களுக்கு முகில் மொழியன் என்ன பேச போறார் அப்படின்னு உங்கள் எண்ணத்திரையில் இந்த வண்ணப்படம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கும். அந்த செய்தியை முகில் மொழியன் தன் பேச்சால் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய வந்திருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகில் மொழியன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இதோ இந்த ஓவியம். நான் இந்த ஓவியத்திற்கு வைத்திருக்கும் பெயர் என்ன தெரியுமா? முதியோர் இல்லம். அந்த ஓவியத்தில் வரும் பாட்டியை பாருங்கள். மிகவும் வயதான பாட்டி. நெஞ்சில் சுமையோடும் சோகத்துடனும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் மகனை பாருங்கள். ஏதோ கையில் பையோடு தன்னுடைய பாரத்தையே இறக்கி வைத்தது போல மிகவும் சந்தோஷத்தோடு வருகிறார். முதுமை என்ன முள்மரமா? உங்களுக்கும் ஒரு நாள் முதுமை வரும். அதை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. பேரன் பேத்திகள் பிறந்தால் அவர்களின் கைகோர்த்து அவர்களின் முகங்களே முதியோர்களின் உலகங்கள் என்று வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்களே நீங்கள் பாரம் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? மகன் மகள் பிறந்தால் அன்பு காட்டுவார்கள். பேரன் பேத்திகள் பிறந்தால் பேரன்பு காட்டுவார்கள். பேரன்பு காட்டுபவர்களை நீங்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாக்குகிறீர்களே, இது நியாயமா? எங்களோட குடியிருப்புல ஒரு பாட்டியை காணோம். உடனே நான் எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன். அப்பா அப்பா, நான் தினமும் போய் விளையாடுவனே, அந்த பாட்டி எங்கப்பா போனாங்க அப்படின்னு கேட்டேன். உடனே எங்கள் அப்பா சொன்னார், அதுவா, அவங்க பையன் வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்களுக்கு கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே, என்ன சும்மா நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம போய் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா சொன்னாங்க, நம்மளுக்கு எதுக்குப்பா இந்த வீணான வம்பெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே, அப்பா நம்ம போய் அந்த பாட்டியை பார்த்துட்டாவது வந்துடலாம் அப்படின்னு அடம் பிடிச்சி எங்கள் அப்பாவை நான் கூட்டிகிட்டு போனேன். அப்போ அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அந்த முதியோர் இல்லத்தில் அந்த பாட்டி முதியோர் இல்லத்து வார்டன் கூட ரொம்ப நேரமாக வருந்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு பொறுத்திருந்து கேட்டேன். அவங்களும் பேசிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த மகன் அந்த வார்டன் கிட்ட போய், இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த வார்டன் யோசிச்சுக்கிட்டே சொன்னார், ஒரு 30 வருஷம் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவை நான் ஒரு குழந்தை காப்பகத்தில் பார்த்தேன். அங்கே வந்துட்டு, எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு தத்தெடுத்துக்கிறதுக்கு ஒரு குழந்தை தாங்கலை அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் என் கையால் ஒரு ஆண் குழந்தையை எடுத்து தந்தேன் அப்படின்னு அந்த வார்டன் சொன்னார். உடனே அந்த பையன் மனம் உடைஞ்சு போய், அனாதையாக இருந்த என்ன எங்கள் அம்மா ஆளாக்குனாங்க, ஆனால் அவங்களையே நான் அனாதையாக்கிட்டேனே ரொம்ப அழுது கதறினார். அப்போ அங்கே அழுதது அவர் மட்டும் இல்லை, நானும் எங்கள் அப்பாவும் அந்த காட்சியை பார்த்துட்டு ரொம்ப அழுதோம். உடனே அவர் ஓடி போய் எங்கள் அம்மா காலில் விழுந்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அழுது கதறினார். இந்த நிலைமையில் நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறீர்களோ அதுபோல முதியோர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தாக வேண்டும். அதுபோல அவர்களின் பயணத்தில் அவர்களுக்கு கட்டண சலுகை, அது மட்டுமல்லாமல் கோயில் வழிபாட்டில் அவர்களுக்கு முன்னுரிமை, மருத்துவத்தில் சிறப்பு சிகிச்சை, இப்படி அரசாங்கம் அவர்களுக்கு பல உதவி செய்கிறது. ஆனால் இது மட்டும் பத்துமா? காலையில் எழுந்திரிச்ச உடனே, அம்மா நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற ஒரு அன்பான வார்த்தை அவங்கள எப்படி அன்பால கட்டி போடும் தெரியுமா உங்களுக்கு? முதுமையின் கடைசி தேடல் அன்பான பேச்சும் அக்கறையான கவனிப்பும் தான். தாயென்னும் தெய்வத்தை அனாதை இல்லத்தில் விட்டுவிட்டு கோயில்களுக்கு சென்று வரம் கேட்கும் உங்கள் அறியாமை இருளை யார் அகற்றுவது? அன்னையை, அருகில் இருக்கும் அன்னையை அப்படியே விட்டுவிட்டு சமூக ஊடகங்களில் அன்னையர் தின வாழ்த்து சொல்லி என்ன பயன்? இது மனித காட்சி சாலை. பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து போகும் இடம் இதுதான். பூமியில் ஓர் நரகம், முதியோர் இல்லம். இப்படி ஓர் புதுக்கவிதை சீரும்
படிக்கும் நமக்கு கோபம் வரும். எனவே நண்பர்களே, உங்க அப்பா அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதை தவறாமல் செய்யுங்கள். இங்க உள்ள குழந்தைகள் எல்லாம் அப்படியே எஸ்கேப் ஆகலாம் நினைக்காதீங்க. உங்க பொறுப்பு உங்க தாத்தா பாட்டியை பார்த்துக்க வேண்டியதுதான். அதை தவறாமல் செய்யுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முகில் மொழியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நன்றி அண்ணா. ஒரு ஓவியத்தை பார்த்து இயல்பாக தன் வாழ்வியலோடு அதை பொருத்தி ஒரு நல்ல உரையை இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறீங்க. சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. முகில் மொழியனுடைய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். படத்துலேருந்து பேசுகிறது வேற, ஒரு ஜெயகாந்தனுடைய சிறுகதையை படித்தா போல, ஒரு கி ராஜநாராயணனுடைய கதையை படித்த மாதிரி, ஒரு பிரபஞ்சன் கதையை படித்த மாதிரி அந்த அம்மாவை வச்சு சொல்லிவிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி தத்தெடுத்த பிள்ளைய நான் கொண்டு போய் என்னையை வளர்த்தாங்க, ஆனால் அவங்கள கொண்டு போய் நான் அனாதை இல்லத்தில் விட்டேன். அந்த கான்செப்டை சொன்ன பாரு, அந்த விதம் ரொம்ப பிரமாதம். எப்போதுமே நீ பந்துக்கு பந்து சிக்ஸர் அடிப்ப, இப்போ கிரவுண்டில் அடிக்கிறது வேற, வராமையே அடிக்கிற பிரமாதம். அது நீ இந்த ஸ்டைலில், இந்த ட்ரெஸ்ஸில், இந்த கதையில் ஒரு குட்டி டெண்டுல்கர் மாதிரி தான் இருந்த. பிரமாதம். உன்னுடைய பேச்சு நாளுக்கு நாள் மெருகேறிச்சு. ஆனால் ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு நூல் இழை ஒரு பிசிறு தட்டினுச்சு, அதை அப்படி கொசுரா தட்டி விட்டுரு. அடுத்த ரவுண்டுக்கு பிரமாதமாக வருவ. வாழ்த்து. நன்றி. அன்பு அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து முகில் மொழியனுடைய இந்த உரை எப்படி இருந்தது அப்படின்னு எங்கள் பத்திரிகையாளர் அன்பு அண்ணன் மைப்பா அவர்கள்ட்ட கேட்கலாம். ஒரு தத்தெடுத்த பையன், அது அவனுக்கு தெரியல, அது அவன் தத்தெடுத்துருக்கிறதே சொல்லலை அவங்க. அதான் பிரச்சனை. உன்னை தத்தெடுத்தேன்னு சொன்னால் நம்ம யாருக்கும் பிறந்தவங்க தத்தெடுத்துருவாங்க. மேக்ஸிமம் தத்தெடுக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. சின்ன பிறந்த குழந்தை எடுத்துன்னு வந்துடுவாங்க. அவனுக்கு இன்னொரு அப்பா அம்மாட்ட வளர்றான்னு தெரியக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் வளர்க்கப்பட்ட பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களை விடுறாங்க அப்படின்னு சொன்னது ஒரு அற்புதமான, ஒரு பெரிய சினிமாவில் கிளைமேக்ஸில் வர ஷாட் அது. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. அப்பா செய்யணும் அம்மா செய்யணுறது இங்கே 5 நிமிஷம் பேச வந்திருக்கு. நீங்கள் தாத்தா பாட்டியை விட்டுறாதுங்க, கிரேட் எஸ்கேப் ஆகிடாதுங்க. கிளாஸாக பேசினார், மாசாக பேசினார். நன்றி ஐயா. அன்பு அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை வாழ்த்துரைகளாக வழங்கியிருக்கிறாங்க. முகில் மொழியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துகள். நன்றி அண்ணா. நன்றி. இந்த சுற்று ஓவிய சுற்று மிக சிறப்பாக செந்தமிழ் செல்லங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற செந்தமிழ் செல்லம் மதுரையை சார்ந்த ஹிரண்யஸ்ரீ. வாங்க. வணக்கம் ஹிரண்யஸ்ரீ. வணக்கானே. மதுரையை சார்ந்த ஹிரண்யஸ்ரீ அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே 2-3 சுற்றுகளாக மதுரையை பற்றியே ஹிரண்யஸ்ரீ பேசி இந்த பந்தயத்தில் கடந்து வந்திருக்கிறீங்க. இந்த சுற்று ஓவிய சுற்று. நீங்கள் தேர்வு செய்திருக்கிற ஓவியம் வண்ணத்திரையில் வந்திருக்கு. அதுலேயே நீங்கள் தலைப்பையும் கொடுத்துருக்குறீங்க. மிக சிறப்பான இந்த மண் சார்ந்த ஒரு கலையை இந்த ஓவியக்கலை சுற்றில் நீங்கள் பேச இருக்கிறீங்க. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. இசைத்தமிழ் கொண்ட தமிழில் என் வணக்கங்கள். முதலில் இந்த ஆண்டுக்கான நம் இந்திய நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை பெறவிருக்கும் நம் தமிழ் மண்ணை சார்ந்த என் மதுரை மண்ணின் மைந்தன் பறை இசை கலைஞர் திரு வேலு ஆசான் அவர்களுக்கு என் சார்பாகவும் தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகள் சார்பாகவும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாகவும் இதயத்தில் உருவான அன்பான வணக்கங்கள். நான் பல ஓவியங்களை கண்டும் கடந்தும் சென்றது உண்டு. ஆனால் நான் கண்ட இந்த பறையாட்ட ஓவியம் என்னை திரும்பி பார்க்க செய்தது. ஆம், இந்த ஓவியத்தில் உள்ள வண்ணங்கள் கண்களுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்வை உண்டாக்குகிறது. இந்த ஓவியத்தை பார்த்தவுடன் என் 2 கண்களில் ஒரு கண் பார்வையில் ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தலைக்குமாம் என்ற மகாகவி பாரதியாரின் வீர முழக்கத்தோடு ஆணுக்கு நிகராக பெண்ணும் பறையாட்டம் ஆடி தன் கலையை தலைத்தோங்க செய்வோம் என எண்ணி ஒற்றை காலில் நின்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பறையாட்டமும் கூட ஆடுவோமே என ஆடி தன் கலையை வளர்க்கின்றனர் இந்த பெண் பறை கலைஞர்கள். என் மற்றொரு கண் பார்வையில்
நம் நாட்டில் இன்றும் சில இடங்களில் பெண் சிசுக்கள் அழிக்கப்படுகிறது. பெண்களாய் பிறந்த நாங்கள் அழிக்கப்படுபவர்கள் அல்ல, ஆளப் பிறந்தவர்கள் என்று உறக்க சொல்லி பறையடிக்கும் பெண்களாக நான் பார்க்கிறேன். இந்த ஓவியத்தில் உள்ள பறையாட்டம் ஆதி தமிழரின் பாரம்பரிய ஆட்டம். பறையாட்டம் உணர்ச்சி மிக்க ஆட்டம், எழுச்சி மிக்க ஆட்டம். ஆதி சமூகம் தன் மக்களுக்கு ஆபத்தை உணர்த்தவும் விலங்குகளிடம் இருந்து தற்காத்து கொள்ளவும் எழுப்பப்பட்ட சத்தம்தான் இந்த பறையாட்டத்தின் அடித்தளம். மனம் போன போக்கில் அடித்தாடிய ஆட்டம் காலப்போக்கில் கலை வடிவமானது. ஒவ்வொரு மனிதனின் இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, உற்சாகம், ஆவேசம் என அனைத்து உணர்ச்சியையும் உணர்த்தும் சக்தி வாய்ந்த சத்தம் தூய்மையான சத்தமாக மாறி நம்மை ஆட்டம் போட வைக்கின்றது இந்த பறையாட்டம். பறையாட்டம் வட்டமானது, மிகவும் வாட்டமானது, காட்டமானதும் கூட. பறையாட்டம் நல்ல சட்டமும் பேசும், நல்ல சாத்திரங்களும் பேசும். பறையாட்டம் சொற்களில்லா மொழியில் சோர்வே இல்லாமல் சொந்த கதையும் சரி சோகக்கதையும் சரி சரிசமமாக சத்தமாக பேசும். தோளினால் ஆனது கோலினால் பேசும். சங்க கால அரசர்கள் காலத்திலேயே இந்த பறை இசை இசைக்கப்பட்டது. பறையடி பெருகி வரும் புனலை அடைக்க, உழவர் மக்களை அழைக்க, வயல்களில் உழவு வேலை செய்வோரை ஊக்குவிக்க, விதைக்க, அறுவடை செய்ய, மன்னனின் செய்திகளை மக்களுக்கு அறிவிக்க, வெற்றி தோல்வி என அனைத்தையும் இந்த பறையாட்டம் வாழ்வோடு சேர்ந்துள்ளது. பறையாட்டம் தரமான இசை, தங்கமான இசை, பாரம்பரிய இசை, நம் பாட்டன்மார்களின் இசை, பல்லாயிரக்கணக்கான வரலாற்றை தன்னகத்தே கொண்ட ஆதி தமிழனின் இசை. பறை இசை என்பது ஓடும் இசையை ஒழுங்கு பெற நிறுத்தி ஒரு அளவோடு அழகோடு சீரோடு இசைக்கு நடை கற்பிக்கும் கருவி என முனைவர் வளர்மதி அவர்களது பறையாய்வு நூலில் விளக்கியுள்ளார். இந்த பறை இசை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் தனித்தனி அடிகள் உண்டு. சப்பரத்தடி, டப்பா அடி, பாடம் அடி, சாமி சாட்டடி, சினிமா அடி, வாழ்த்தடி, ஒத்தையடி, இப்படி பல அடிகள் உள்ளது. இப்படி பல அடிகள் அடிக்கும் பறையாட்ட கலைஞர்களை பறையடித்தல் ஜாதியை குறியீடாகவும் அடிமைத்தனத்தின் அடையாளம் எனவும் அவர்கள் மனதை காயப்படுத்தாமல் இக்கலையை வளரச் செய்வோம். பறை இசை அவர்கள் கையில் இருக்கும் துவளாமல் ஆடச் செய்யும். பறை இசை இது இறப்பிற்கான இசை இல்லை, நம் தமிழ் பிறப்பிற்கான இசை. இது தனிக்குடிக்கான இசை இல்லை, எங்கள் தமிழ் குடிக்கான இசை. இது தாழ்ந்த இசை இல்லை, தமிழ் தவழ்ந்த இசை. ஆதியிலே ஊரறிய சேதி சொன்ன ஆட்டம் இன்று வீதியிலே போட்டுவிட்டான் ஜாதி என பெயர் எழுதி. பாறையாய் மாறிவிட்ட ஜாதி மனங்கள் எல்லாம் சாம்பலாயாகட்டும் இந்த பறையாட்டத்தால். இது சாதிக்கான பறை இசை இல்லை, நம் தமிழின் ஆதிக்கான பறை இசை. இந்த பறை இசை என்பது வேப்பஞ்சட்டம் செய்து விலங்குத்தோல் இழுத்து கட்டி பூவரசம் குச்சி எடுத்து பாயுமே ஒரு உணர்வு, அதுதான் நம் தமிழின் வீரமான உணர்வு. அக்காலம் தொட்டு இக்காலம் வரை அடித்து அடித்து ஓய்ந்த கலை மகிழ்ச்சியாக மண்ணில் தோன்றி இன்றும் உயிரற்றவனுக்கு உயிரோட்டி நின்ற கலை. ஒரு காலத்தில் திக்கு தெரியாத காட்டில் தனிமரமாய் எழுந்து நிற்கவே உரம் தேடி அலைந்தது. மறைய காத்திருக்கும் இக்கலையை பேணி காத்து வாழச் செய்வோம். பள்ளிக்கூடங்களிலும் பாடமாக்கி பட்டி தொட்டி எங்கும் இக்கலையை பரப்பி வாழச் செய்வோம். பட்டினியோடு பறையாட்டம் ஆடிய பறையாட்ட கலைஞர்களை இன்று பத்மஸ்ரீ விருதை பெற வைத்தது இந்த பறையாட்டம். நன்றி, வணக்கம். ஹிரண்யஸ்ரீ பட்டினியோடு பறை இசைத்தவர்களை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பத்மஸ்ரீ விருது வாங்குகிற அளவுக்கு உயர்த்தி இருக்கு அப்படின்னு ரொம்ப வாஞ்சையோடு ரொம்ப அழகான தன் தமிழால் இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறீங்க. தொடர்ந்து ஒரு வித்தியாசமான முறையில் தன் பேச்சை வகுத்து எடுத்து வருகிற ஹிரண்யஸ்ரீ இந்த ஓவிய சுற்றுலையும் வித்தியாசமாக பேசியிருக்கிறீங்க. இந்த பேச்சுக்கு 2 நடுவர்களில் யார்கிட்ட முதல்ல மதிப்பீடுகளை கேட்கலாம்? ஐயா மணிகண்டனை கேட்டுறோம். நாங்கள் பழச மறக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ஹிரண்யஸ்ரீ உறுதியோடு இருக்கிறாங்க. முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பேசுவாள் என்று எதிர்பார்த்தேன். அவள் மீனாட்சி மதுரையிலேருந்து தானே வந்திருக்கா. மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பேசுவாள் என்று தான் எதிர்பார்த்தேன்.
ஆனால் அவள் திருக்கடையூர் அபிராமி போல வந்து அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதிக்கு பதிலாக பறையாட்டத்தையே அந்தாதி பாடிவிட்டார். நன்றி ஐயா. இன்னைக்கு வந்து அப்படி இப்படிலாம் ஒரே வரையில் வெளுத்து எரிஞ்சு விட்டடா. பிரமாதமாக இருக்கு. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து பழமையை மாறாமல் புதுமையையும் அங்கீகரிக்கிற சங்கரா தொலைக்காட்சி. அதனால் எங்களுடைய சிறப்பு நடுவர் அன்பு அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் மைப்பா அவர்கள் பறையாட்டத்தை பற்றி பேசினாங்களோ என்னவோ தெரில. கையில் அந்த ஆயுதங்களே சாதனங்களே இல்லாமல் மதுரையை கண்ணகி எரிச்சதை பார்த்துருக்கோம். வார்த்தைகளால் அண்ணன் சொல்கிற மாதிரி பின்னி எடுத்துட்டாங்க. அதில் என்ன ஒரு ஜீவன், அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்களுடைய அந்த உள்ள உணர்வுகள், அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு போனோம், நான் உயர்ந்தவன்ற எண்ணம் என்னை விட்டு போனோம், தாழ்ந்தவன்ற எண்ணம் உன்னை விட்டு போனோம், அப்போ தான் பேலன்ஸ்டு சொசைட்டி சமுதாயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இசை கலைஞர் இது ஒன்றும் ஒரு இந்த நிகழ்வுக்கு மட்டும் அடிக்கிறது இல்லை. இது ஒரு சந்தோஷம். சங்க காலத்தில் ஆதி தமிழனினுடைய அடையாளம் இது. இன்னொன்று, நீங்கள் என்ன மியூசிக் கேட்டாலும் ஒரு தலையில் அந்த ஒரு கர்ச்சீப்பை கட்டின ஒரு பறையை அடித்தாங்கன்னா நம்மளை அறியாமல் நம்ம இங்கே தான் இருப்போம். நம்ம மனசு போய் அந்த பறையை அடிக்கிற இடத்துல இருக்கும். அது பிரமாதமாக பண்ணாங்க. உணர்ச்சிகளால் ஒரு அற்புதமான வாழ்த்துறையை ஹிரண்யஸ்ரீக்கு பரிசாக நம்முடைய நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் ஹிரண்யஸ்ரீக்கு. சிறப்பாக பேசியிருக்கிறீங்க, நல்ல மதிப்புரைகள் கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. நன்றி. அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் அற்புதமான பேச்சை தொடர்ந்து இந்த சுற்றுகளில் வழங்கி நடுவர்களின் நன்மதிப்பை பெற்று வருகிற நம்பிக்கையான போட்டியாளர் வர்ஷா. வாங்க. வணக்கம் வர்ஷா. வணக்கம் அண்ணா. ஓவிய சுற்றுல நீங்க ஒரு ஓவியத்தை கொண்டு வந்து இந்த வண்ணத்திரையில எல்லோருக்கும் காட்டியிருக்கிறீங்க. இந்த ஓவியம் ஆயிரம் விடயங்களை பேசும் அப்படிங்கிறத ஓவியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அதை இன்னும் கூடுதலாக மெருகேற்றி வர்ஷா பேசுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பு கர்ப்பிணியான என் கடைசி நொடிகள். இதை வரைந்தவர் இளைஞர் சிவகுமார். இவர் ஒரு ஓவியர். சித்திரமே உன்னை காணும் பொழுது என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அன்னாசி பழ வடிவில் இருக்கும் வெடிகுண்டை நம்மை நம்பி சாப்பிட்ட கர்ப்பிணியான என்னிடம் பேசியது. பட்டினியால் வாடிய எனக்கு வெடிகுண்டை கொடுத்து என்னை கொள்வதுதான் படைத்தவன் உங்களுக்கு கொடுத்த பகுத்தறிவு சிந்தனையா? கேரளாவில் மலப்புரம் என்ற ஒரு ஊரில் மனிதன் கொடுத்த அன்னாசி பழத்தை நம்பி உண்டதால் என் அங்கமெல்லாம் சிதறி என் கருவறையை புனவரையாக்கிய ஆதங்கத்தோடு பேசுகிறேன். மனிதர்களே, ஒரு சிறிய பல்வலிக்கே நீங்கள் அவ்வளவு கூச்சல் போடுகிறீர்களே. நீங்கள் வைத்த அந்த வெடியால் என் தாடை கிழிந்து ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வலியுடன் அங்கும் இங்கும் அலைந்தேனே. அப்பொழுது எனக்கு எப்படி வலித்திருக்கும், இதை யாரிடம் சொல்லி அழுவேன் என்றது என்னிடம். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் என்றான் உன் பாட்டன் வள்ளுவன். இது நெறித்தவறி வாழும் மனிதர்களுக்குத்தான் என்று நினைத்தேன். ஆனால் 6 அறிவு மனிதர்களாகிய உங்களை எரிந்து கொள்ள 5 அறிவு ஜீவன்களாகிய நாங்களும் இனி வள்ளுவத்தை வாசிக்க வேண்டும் போல. மனிதர்கள் வளைகாப்பை பெரிதும் மகளுடன் கொண்டாடுவார்கள். அதைத்தான் எனக்கும் செய்தனர். ஆனால் அதில் சிறிய மாற்றம். எனக்கு பழத்திற்கு பதிலாக வெடிகுண்டை அல்லவா சீதனமாக கொடுத்தீர்கள். உங்கள் வீட்டு பெண்கள் இந்த சமயத்தில் முகத்தில் சந்தனத்தை பூசிக்கொண்டு பெரிதும் மகிழ்வாக இருப்பார்கள். ஆனால் நானோ சொல்ல முடியாத வழியில் இருந்தேன். காரணம், எனக்கு சந்தனத்திற்கு பதிலாக என் இரத்தத்தை அல்லவா குழைத்து பூசினீர்கள். உன்னை நம்பித்தானே அன்போடு பெற்றேன் அன்னாசி படத்தை. கொடுத்தவனை வாழ்த்தி மென்றேன். அடுத்த கணம் வெடித்து சிதறியது என் அங்கம். கொடுத்தவனை தூற்றக்கூட முடியாத வழியில் இருந்தேன். அங்கே உதவி கேட்க என் தும்பிக்கையில் கூட நம்பிக்கை இல்லாமல் போனதே. அங்கே உடைந்தது என் பற்களும் தாடைகளும் மட்டுமல்ல, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற பொதுமறையும் தானே. அந்த வெடிசத்தத்தில் அரண்டு போய் என் குழந்தை என்னிடம் பேசத் தொடங்கியது. அம்மா, என்னம்மா இது சத்தம் என்று அலறியது. நான் எப்படி சொல்வேன், இது நம்மை கல்லறைக்கு அனுப்ப போகும் சத்தம் என்று. அது மீண்டும் சொல்கிறது,
அம்மா எனக்கு பயமா இருக்குமா, இங்கிருந்து போயிடலாமான்னு. நான் எப்படி சொல்வேன் நாம் இங்கேதான் சாக போகிறோம் என்று? நான் இங்கு என்னை தேற்றுவேனா இல்லை குழந்தையை தேற்றுவேனா? இப்படிப்பட்ட வளைகாப்பு எனக்கு செய்த மனிதர்களே மிக்க நன்றி என்றது என்னிடம். அப்பொழுது என் குழந்தை என்னிடம் பேசத் தொடங்கியது. அம்மா, நான் எப்பம்மா இந்த உலகத்தை பார்க்க போறேன்னு. நான் சொன்னேன், கண்ணே நீ இந்த உலகிற்கு வர வேண்டாம் செல்லமே. எனக்கு அன்னாசி பழம் கொடுத்தது போல் உனக்கு எந்த பழம் காத்திருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. என்னால் அந்த வழியை தாங்க முடியும், உன்னால் தாங்க முடியாதடா செல்லமே. இந்த மனிதர்கள் மோசமானவர்கள், நீ இங்கே வர வேண்டாம் என்று கூறினேன். அந்த ஆட்சி நீர் மட்டுமே என் வெப்பம் தணிக்க தயாரானது. 3 நாளும் அங்கே நின்றதில் வெறுமாறு குருதியாராக ஓடியது. உன்னை 10 மாதம் கருவில் சுமந்து பெற்றேன், 10 மாதம் கருவில் சுமந்து பெற்றேன் என்று நீங்கள் பேசுவதையெல்லாம் நானும் கேட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய கர்ப்பகாலமோ 22 மாதம். அது முழுவதும் வீணாகி போனதே. பச்சை சுரக்காயும் பழனிமல தேங்காயும் பக்குவமாய் சாப்பிட்டு உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தினடா. பாசமாக பழத்தை வாங்கி இப்படி பாதையிலே போறோமே என்று என்னிடம் அது அழுது புலம்பியது. சமீபத்தில் ரயில் நடந்த அந்த துயரச் சம்பவத்தை அறிந்தேன். அத்துமீறுவது என்று முடிவு செய்துவிட்டால் அந்த பெண் கர்ப்பிணி என்று கூட பார்க்காத பாவிகள் அல்லவா நீங்கள். உங்களிடம் போய் கருணையை எப்படி எதிர்பார்ப்பது? எங்க கூட்டத்துல பெண்கள் தாங்க தலைவி. உங்க சமூகத்தில் பெண்கள் வெளியில் தலை காட்டவே பல நூற்றாண்டுகள் ஆயின. இன்றும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். உங்களுக்கு நாங்களே எவ்வளவோ உயர்ந்தவர்கள். நாங்கள் ஒரு தடவை போன பாதையை எங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம். ஆனால் நீங்களோ கூகுள் மேப் இல்லாமல் வெளியிலே வர முடியாது. ஒரு சின்ன பாஸ்வேர்டை கூட ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. ஆனால் நாங்களோ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை எல்லாம் இன்றும் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறோம். பெத்த அப்பா அம்மாவையே ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட போய் நன்றி உணர்வை எப்படி எதிர்பார்ப்பது? வயநாட்டு நிலச்சரிவின் பொழுது தப்பி பிழைத்த ஒரு குடும்பத்தையே மீட்பு குழுவினர் வரும் வரை சுற்றி நின்று பாதுகாத்தோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க அங்க சிக்கி இருந்து நீங்களா எங்களை சுற்றி இருந்தா உங்களுக்கு எங்களின் துன்பங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. எங்கள் தந்தங்கள் தானே உங்களின் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களின் கல்லஞ்சத்திற்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்லவா? மசினக்குடியில் என் சின்ன தம்பி யானையின் மீது டயரை கொளுத்தி போட்டதால் அவனுடைய காது கருகி அழுகி அவன் துடித்து இறந்தானே. அவன் அலறிய அந்த அழுகை சத்தம் உங்களுக்கு இன்னிசையாகத்தானே கேட்டது. உங்களின் ரயில் தண்டவாளங்களில் படிந்திருக்கும் எங்களின் குருதிகரைகள் எல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தவே முடியாத ஆழ்ந்த குமரல்கள். எங்களின் இரத்த வாடையில் உங்களின் பயணம் மட்டும் எப்படி இருக்கிறதோ என்று எனக்கு தெரியவில்லை. காடுகளில் மின்வேலிகளை அமைத்து காலனை எங்களை நோக்கி அனுப்புகிறீர்கள். இதனால் நாங்கள் இழந்த சொந்தங்களோ ஏராளம். சுற்றுலா வந்தா சும்மாவை போறீங்க? நீங்க குடித்து விட்டும் போடும் அந்த மது பாட்டில்கள் எங்கள் பாதங்களை புண்ணாக்கி புறையோடி உயிர் போகும் அளவிற்கு அல்லவா செய்கின்றீர்கள். யானைகளின் வழித்தடங்களில் எல்லாம் வீடை கட்டிக்கொண்டு குடியிருப்பு பகுதிகளில் யானைகள் அட்டகாசம்னா என்னங்க நியாயம்? ஒரு யானை போடுற சாணம் 300 விதையை விதைக்கிறது. உங்களால் ஒரு புல்லை கூட நட்டு வளர்க்க முடியவில்லை. நாங்கள் பெறும் காட்டையே உருவாக்குகிறோம். மனிதர்களே, உங்களிடம் அறிவு வளர்ச்சி இருந்தால் மட்டும் போதாது, அன்பும் கருணையும் இருந்தால்தான் இந்த உலகம் செழிக்கும். இப்பொழுது அந்த யானை தன் வயிற்றில் உள்ள குழந்தையிடம் பேசுகிறது. வா செல்லமே, என்னை இறுக பற்றிக்கொள். நாம் இந்த பூமி தாயின் மடிக்குள் மடிவோம். நம்முடைய உயிர் போராட்டம் இத்துடன் முடியட்டும். மனிதர்களே, இந்த பிஞ்சியின் குமரல்கள் உங்கள் செவிடான செவியை திறக்கும் என்று கண்மூடுகிறோம். அது இறுதியாக என்னிடம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான். என்று நீங்கள் மனிதர்களாக மாறுகிறீர்களோ அன்று பழத்தை கொடுங்கள். அதுவரை உங்களின் பழமும் வேண்டாம் பழக்கமும் வேண்டாம் என்று அது தண்ணீரில் வீழ்ந்து இறந்தது. அந்த யானை அங்கே கண்ணீரில் முதந்து நின்றேன் நான். நன்றி, வணக்கம். வர்ஷாவினுடைய இந்த பேச்சுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் நன்றி கொடுங்க. அண்ணா. மிக சிறப்பாக அந்த காட்சிகளை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற ஒரு உற்சாகமான பேச்சு. அந்த பேச்சுக்குள்ள நம்ம அப்படியே கரைத்து கொள்ளுகிற மாதிரி அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் இருந்தது. இந்த பேச்சுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அவள்
என் மகளை விட சின்ன வயசு. இவளை வந்து பாராட்டி பிரமாதம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்பன் ஸ்தானத்துலேருந்து சொல்லணும்னா ஒரு பேச்சு ராசச்சி. நன்றி ஐயா. அந்த மாடுலேஷன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக, அது ரொம்ப கஷ்டம். எங்கள் ஏற்றம் இறக்கம் இதெல்லாமே அதில் பெற்றோருக்கு பெரும் பங்கு உண்டு. நீ வந்து அந்த சிற்பி மாதிரி சில விஷயங்கள்லாம் மண்டையில் ஏற்றிக்காமல் செதுக்கிக்கிட்டே நல்லா வந்தால் இன்றைக்கி நான் எழுதி தரேன். இன்னும் 10 வருடத்துக்குள்ளே தமிழ்நாடு முழுக்க 30 நாள் நீ பேசிக்கிட்டு இருக்கலாம். மிகச்சிறந்த நன்றி பேச்சாளர். ஐயா. அன்பு அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய திரைக்கலைஞர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மைப்பா அவர்கள். காடை பற்றி பேசுகிற பொழுது நான் எப்பயோ படித்தது ஞாபகம் இருக்குது. நம்ம சாதாரணமாக பிளாஸ்டிக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்துன்னு போவோம். 2 வரி எழுதினாங்க. ஒரு காடு நல்லா இருக்கணும், காட்டில் இருக்கிற விலங்கு நல்லா இருக்கணும்னா காட்டிற்கு நீங்கள் எதையும் எடுத்து செல்லாதீர்கள். 2வது வரி தான் நீங்கள் கவனிக்கணும், காட்டிலிருந்து எதையும் எடுத்து வராதீர்கள். உயர 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 அதுக்குண்டான குணங்களையும் நீ பெற்று, ஏன்னா உயர வரும்போது நம்மளை அறியாமல் சில பழக்க வழக்கம் நம்மள்கிட்ட வந்துடும். பிரமாதமாக இருக்குது அந்த வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே வர்ஷாவை அகமகிழ்ந்து வாழ்த்தி இருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள். நாமும் நம் கைத்தட்டல் மூலமாக வாழ்த்துவோம், நன்றி. பாராட்டுவோம். வாழ்த்துக்கள்மா. நன்றி அண்ணா. அடுத்ததாக வந்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர் எங்களுடைய அன்பான செந்தமிழ் செல்லம் பரந்தாமன். வாங்க. பரந்தாமன் வணக்கம். வணக்கம் அண்ணா. தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையும் பரந்தாமன் சிறப்பாக பேசுவார் அப்படிங்கிறது நேயர்களுக்கு தெரியும். இந்த சுற்றுல பரந்தாமன் ஒரு அற்புதமான ஒரு கோட்டு ஓவியத்தை வண்ணத்திரையில் கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஓவியம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு நிறை நாள் வணக்கம். கவிதை என்பது பேசும் ஓவியம், ஓவியம் என்பது பேசாத கவிதை என்பார்கள். எங்கள் பள்ளி ஓவிய ஆசிரியர் திண்டுக்கல் தமிழ்பித்தன் அவர்கள் வரைந்த இந்த ஓவியத்தை பார்த்ததும் இலக்கிய விமர்சகர் பொன்குமார் அவர்களின் கவிதையொன்று என் நினைவிற்கு வருகிறது. குடும்பமே கூடி மகிழ்கிறது, தன் அறையில் தனிமையில் தவிப்புடன் தாத்தா என்பதே அந்த கவிதை. சுற்றியும் ஆட்கள் இருந்தும் தனக்கென்று யாருமே இல்லை என்று உணர்வது கொடுமையான வழி. தனித்திருப்பது என்பது வேறு, தனிமைப்படுத்தப்படுவது என்பது வேறு. என்றைக்காவது ஒரு நாள் பிரிக்கப்படும் என்று தெரிந்தும் சொத்து சேர்ப்பதற்காக வாயை கட்டி வைத்த கட்டி ஓய்வு ஒளிவு இல்லாமல் ஓடி ஓடி தன் பிள்ளைகளுக்காக தன் ஆசைகள் கனவுகள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து ஓய்ந்து தளர்ந்து காலச்சக்கரம் பிழிந்தெடுத்த கரும்பு சக்கையாய் காலாவதியான நாட்காட்டி எட்டையாய் ஓய்ந்து தளரும்போது தனிமை சிறைக்குள் ஆயுள் கைதியாய் அகப்பட்டு கொள்ளும் மூத்த குடி மக்களின் நிலையை சிந்திக்க வைக்கிறது இந்த ஓவியம். இளமை காலத்தில் என் இனிமை தனிமையே என்று பாட வைத்த அதே காலம்தான் முதுமை காலத்தில் என்ன கொடுமை தனிமையே என்று வாடவும் வைக்கிறது. என்னை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று இளமை காலத்தில் வரமாக தோணலாம். என்னை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று முதுமை காலத்தில் சாபமாகி விடுகிறது. எதிர் வீட்டுக்காரர்களிடம் பணக்காரர்களாகவும் உறவுக்காரர்களிடம் ஏழையாகவும் நடிக்கிறவர்கள் பெரியவர்கள் மனம் நோகாமல் இருக்க கடைசி காலங்கள் பிடிப்பது போல நடிக்கக்கூட தயாராக இல்லை. ஓராண்டிற்கு ஒரு முறை கிராமத்திற்கு வந்து போகும் பிள்ளைகளின் வரவை பேர பிள்ளைகளின் உறவை அடுத்த ஆண்டு வரைக்கும் ஞாபக பேழைக்குள் பத்திரப்படுத்தி கொண்டு செலவழித்து விடாமல் சிக்கனப்படுத்தி கொள்ளும் தாத்தா பாட்டிகளுக்கு அவர்கள் வந்த நாள்தான் திருநாள். நாட்களையே எண்ணிக்கொண்டிருக்கும் அவர்கள் வந்த நினைவுகளையே எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆண்டு முழுவதும். 2ஆம் குழந்தை பருவமான இந்த முதுமை பருவத்தில் தாத்தா பாட்டிகளுக்கு சிடுசிடுப்பும் முணுமுணுப்பும் நினைவிழப்பும் வருவது இயல்புதான். இன்று அவர்களுக்கு, நாளை நமக்கு. இதை புரிந்து கொள்ளாத பெரியவர்கள் சிறியவர்களே, புரிந்து கொண்டால் சிறியவர்களும் பெரியவர்கள். முதுகை காட்டி நிற்கும் அந்த முதியவரின் ஓவியத்தை பார்க்கும் போதெல்லாம் கனத்து போகிறது என் இதயம். திரும்பி நிற்கும் அந்த தாத்தாவின் முகம் கவலையில் துடிக்குமோ கண்ணீர் வடிக்குமோ தெரியவில்லை. முதுகில் நினைவுகளை மூட்டையாய் சுமக்கும் இந்த முதியவரை யாராவது கெலடு பெருசுன்னு கேலி செஞ்சிருப்பாங்களா? உனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஓரங்கட்டி ஒதுக்கியிருப்பாங்களா?
இல்லை நல்லா இருக்கீங்களா, நேரத்துக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்க கூட நாதி இல்லாமல் உறவுக்காரங்க அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தியிருப்பாங்களா? எங்கள் நிம்மதியை கெடுக்காம எங்கிட்டாவது போயிடு துரத்திருப்பாங்களா? யாராயிருக்கும் இந்த தாத்தா? சொத்துக்களை பறித்து கொண்டு உறவுக்காரங்களால் விரட்டப்பட்ட மனநலம் பாதித்த மாணிக்கம் தாத்தாவாக இருக்குமோ? வாரத்தில் ஃபோன் ஏதும் வரலையே, ஃபோனில் காசு இல்லையா, கோளாறாய் இருக்குமோ என்று என்னிடம் அலைபேசியை கொடுத்து சரிபார்க்க சொல்லி மறந்துவிட்டு மகனின் அழைப்பிற்காய் மணிக்கணக்காய் நாள்கணக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எதிர் வீட்டு அப்பாஸ் தாத்தாவாக இருக்குமோ? பாட்டி இருந்த சோகத்தில் வீட்டில் இருக்க பிடிக்காமல் பாட்டியின் கல்லறையிலே படுந்துறங்கி அன்றாடம் அழுது அழுது புலம்புகிற அடுத்த தெரு அமல்ராஜ் தாத்தாவாக இருக்குமோ? யாராயிருக்கும்? ஒருவேளை இவர் என் தாத்தாவாக இருக்குமோ? இல்லை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் தாத்தாவாக இருக்குமோ? யாராயிருந்தால் என்ன, அந்த தாத்தாவை போல் அன்பு காட்ட ஆளின்றி அனாதையாக்கப்பட்டு தனிமையில் தவிக்கும் தாத்தா பாட்டிகளின் கைகளை பிடித்து சொல்வோம், கவலைப்படாதீங்க தாத்தா, கவலைப்படாதீங்க பாட்டி, நாங்க இருக்கோம் எப்போவும் உங்களுக்கு துணையா. நன்றி, வணக்கம். பரந்தாமனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. இதய கிட்டங்கியில் பதுக்கி வைத்திருக்கிற வாழ்வியல் வலிகளை வார்த்தைகளாக இங்கே இறக்கி வைத்திருக்கிறார் பரந்தாமன். இந்த ஓவியம் அப்படி திரும்பி நடக்கிற ஒரு தாத்தா, நம்ம அற்புதமான திரை நட்சத்திரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், ஒரு சினிமா ஒரு இயக்குனர் திரும்பி நடந்து போகிற ஒரு கதாபாத்திரத்தை எப்படியெல்லாம் தன் இதயத்தில் வடிவமைத்து கொள்ளுவாரோ அப்படி தன்னுடைய பேச்சில் இவர் யாராக இருப்பார் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பாணியில் பரந்தாமன் பேசியிருக்கிறார். இன்னும் ஒரு முறை ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் பரந்தாமனுக்கு. நீங்கள் பேச பேச இரண்டு நடுவர்களுமே தன்னை மறந்து உங்களுடைய பேச்சில் தங்களை கரைத்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள்ட்ட கேட்போம். அண்ணன், பரந்தாமனுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது? திரும்பி பார்க்க வைத்த படத்தை பார்த்து, திரும்பி பார்க்க வைத்த படத்தை பார்த்து தன் பேச்சால் எங்களை திரும்பி பார்க்க வைத்தவர் பரந்தாமன். அவன் கடைசியில் சொன்ன வரி தான் ஹைலைட்டு. எந்த தாத்தாவாக இருந்தா என்ன, தாத்தா நாங்கள் இருக்கோம், அடுத்த தலைமுறைகள் தாத்தாவை கைவிட மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை உன் பேச்சில் எங்களுக்கு மிளிர்ந்தது. ஓய்வு உழைச்சல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அங்கே கொஞ்சம் உச்சரிப்பு டெக்னிக்கல் பாயிண்டில் சொன்னால் ட்ரோலாச்சு, அதை மட்டும் சரி பண்ணிக்கணும். உன் பேச்சு பிரமாதம், இதுக்கு மதிப்பெண்ணே போட முடியாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தாத்தா பாட்டிகளில் அத்தனை பேரும் இப்படி ஒரு பேரன் இல்லையேன்னு சொல்கிற பேச்சு பிரமாதம். அண்ணனுக்கு நன்றி. திரும்பி நடந்து போகிற ஒரு முதியவர் படத்தை காட்டி தன் பேச்சால் திரும்பி பார்க்க வைத்த பரந்தாமன் அண்ணன் சொன்னார். நேயர்கள் நினைக்கிறாங்க திரும்பி மட்டுமல்ல எங்களை விரும்பியும் பரந்தாமன் பார்க்க வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திரை நட்சத்திரங்களே வியந்து பார்க்கிற அற்புதமான எங்கள் உரை நட்சத்திரம் அன்பிற்கினிய அண்ணன் மைப்பா அவர்கள், பரந்தாமனுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது? இல்லை, இவர் பேச இந்த கான்செப்ட் பார்த்த உடனே எனக்கு என்னுடைய நெஞ்சுக்கு இனிய நண்பர் தமிழறிவு மணியன் அவர்கள் தான் ஞாபகம் வந்தாங்க. ஒரு அப்பனுடைய கஷ்டம் இவன் அப்பனானா தான் தெரியும்னா பையனுக்கு. ஒரு அப்பாவுனுடைய கஷ்டம் இப்போ இன்னும் பையனுக்கு தெரியாது. அவன் அப்பனாகி 2 பசங்க காலேஜ் போயிட்டு சீட்டு களைஞ்சி வாழ்க்கையோட போராடும் போது தான் தெரியும். அதனால் சொல்கிற மாதிரி அந்த ஒரு இடங்களில் கொஞ்சம் இது வருது. அது யானைக்கும் அடிசருக்கும் எடுத்துக்கின்ற தலைப்பு பேசிய அந்த உட்கருத்து ரொம்ப பிரமாதம். இதை பார்த்து யாராவது 2 பேராவது அப்பா அம்மா மேலே ஒரு சந்தோஷப்பட்டு ஒரு வயதானவர்களை அன்பு செலுத்தினோன்னா இந்த நிகழ்ச்சிக்கு மாபெரும் வெற்றி. இரண்டு நடுவர்களுமே ஒரு அற்புதமான வாழ்த்துறையை பாராட்டுரையாக வழங்கியிருக்கிறார்கள். உற்சாகமான கைத்தடல்கள் பரந்தாமனுக்கு. நன்றிங்க அண்ணா. எல்லா சுற்றுகளிலையும் சிறப்பாக பேசுகிற பரந்தாமன் இந்த சுற்றுல இன்னும் சிறப்பாக பேசியிருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் பரந்தாமனுக்கு. நன்றிங்க அண்ணா. உங்க ஆசிரியருக்கும் நிச்சயமாக உங்களுடைய நன்றிகளை சொல்லுங்க. அடுத்த சுற்றுல இன்னும் உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு கலந்துக்கங்க. நன்றி. நன்றிங்க அண்ணா. ஓவியர்கள் தங்கள் தூரிகைகளை பயன்படுத்தி எண்ணங்களை வண்ணங்களாக வடித்து வைத்திருக்கிற இந்த ஓவியங்களை மிக அழகாக இந்த பிள்ளைகள் தேர்வு செய்து கொண்டு வந்து நம் வாழ்க்கையோடு இணைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஓவியங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
நிறைய ஓவியங்கள் தமிழுக்கு மகுடம் சூட்டி இருக்கிறது. நிறைய ஓவியங்கள் ஒரு தோல்வியுற்ற மனிதனை கூட நம்பிக்கை அடைய செய்து உறுதி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கை பாதையை சமைத்து கொடுத்திருக்கிறதுன்னு இந்த பிள்ளைகள் பேசுவதை கேட்க கேட்க நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட புதிய நம்பிக்கை பிறக்கிறது. அவ்வளவு அற்புதமாக இந்த பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஓவியமும் ஆயிரம் கதைகளை நம் காதோரம் வந்து சொல்லிவிட்டு போகிறது. நடுவர்கள் வாஞ்சையோடு இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறார்கள், அவர்களை பாராட்டுகிறார்கள், ஊக்கப்படுத்துகிறார்கள். இன்னமும் சில செந்தமிழ் செல்லங்கள் பேச ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அவர்கள் நாளை பேச இருக்கிறார்கள். நீங்களும் நாளை இதே நேரம் எங்களோடு இணைந்திருங்கள். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் நிகழ்ச்சி.